வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஜாதக பலன். இந்த ஜாதகர் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. எடுத்த உடனே குரு திசை 13 வருடங்கள் நடந்திருக்கு. இந்த ஜாதகருடைய பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த ஜாதகர் லக்ன அதிபதி குரு 9ஆம் இடத்தில் கேதுவோட இருக்கார். அப்போ இந்த ஜாதகர் பேசிக்கலி ரொம்ப இறைபக்தி மிகுந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் ராகு புத்தியோ ராகு தசையோ வரும் காலங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல 4ஆம் இடத்தில் செவ்வாய், அவர் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக அமர்வதனால் இவர் தன் சொந்த வருமானத்தில் வீடு வாசல் வண்டி வாகன யோகம் அடைவார் அப்படிங்கிறத காட்டுது. இது 5ஆம் இடத்தில் சூரியன் தொடர்பு பெறும் பொழுது 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் அதிபதியாக அமர்வதனால் அதாவது சம்பாதித்து சுய சம்பாத்தியத்தில் சொத்து பத்துகள் வாங்கும் அமைப்பையும், மேலும் 5இல் இருக்கும் சூரியன் பூர்வீக சொத்துக்கள் இருப்பதையும் காட்டுது. இதே போல் 6ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அப்போ இது சிறந்த மகாலட்சுமி யோகம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது சிறந்த மகாலட்சுமி யோகத்தை இந்த ஜாதகருக்கு வேலையின் வாயிலாக தெரியுது. அதாவது விஸ்தரம் வழியாகவே அமையும் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறத காட்டுது. இதே போல் 8ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருப்பதும், அந்த சனி பகவான் இவருக்கு 11 12ஆம் அதிபதி. அதாவது இந்த தசை குரு தசை முடிந்த உடனே வரும் சனி தசை 19 வருடங்கள். அதாவது இந்த ஜாதகர் மிக பிரபலமான ஒரு நடிகர். இவர் 13 வயதில் சினிமா ஃபீல்டுக்கு வந்தாங்க. அப்போ 13 வயதில் இருந்து 19 வருடங்கள் இந்த சனி தசையானது 8ஆம் இடத்தில், பாபர்கள் 8ஆம் இடத்தில் உச்ச பலனை அடைவார்கள். இங்கே 8ஆம் இடத்தில் சனி பகவானே உச்ச பலனை அடைகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான்கிறது நல்ல மக்களிடையே புகழை அடைய செல்வார். இப்போ 13 வயதில் சினிமா ஃபீல்டுக்கு வந்தவங்க 19 வருடங்கள் தனது ராஜ்யத்தை நிலைநாட்டினாங்க. அடுத்த தசையாக வரக்கூடிய புதன் தசைங்கிறது 17 வருடங்கள். இப்பொழுது நடப்பு தசை புதனில் செவ்வாய் போயிட்டுருக்கு. இந்த மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வந்திருக்கார். இப்போ இந்த புதன் தசைங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று நோய் நொடிகளை தரணும், இல்லைன்னா 7ஆம் இடத்து அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி வழியாக சில பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ இவர் கூட உட்கார்ந்துருக்க சுக்கிரன் அப்படின்றவர் 3, 8 அதிபதியாக இருக்கிறார். அந்த இடத்துல சனி பகவான் உச்சம். அப்படின்னா இந்த ஜாதகம் ஒரு சுக்கிரன்கிற ஒரு பெண்ணால மறைமுகமாக அந்த சுக்கிரன்கிற ஒரு பெண்ணால தன்னோட கலஸ்தர ஸ்தானமாகிய 7ஆம் அதிபதி புதனுடன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு மூலயமா தன்னோட மனைவி கிட்ட இருந்து பிரச்சனை வருது. மேலும் அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை இருக்குது. மனைவினால இந்த நிம்மதி, வீடு வாசல், இந்த சொத்து பத்துக்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த 4ஆம் இடமும் இந்த 7ஆம் இடமும் தொடர்பு பெற்று 6ல் இருக்கிறது காமிக்குது. இதுக்கு அடுத்து வர புதன் புத்தி இந்த மே 2025க்கு அப்புறமேல ராகு புத்தி வருது. இந்த ராகு புத்தியில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அப்போ இவர் பிரச்சனையில் போய் தானே மாட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த புதன் தசை முடிந்து அடுத்து வருகின்ற கேது தசை 7 வருடங்கிறது 9ஆம் இடத்தில் லக்னாதிபதியை அமர்வதினால் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை கொண்டவராக இந்த கேது திசை இவரை மாத்திரும். இந்த ஜாதகம் மிக பிரபலமான நடிகர்னு சொல்லிட்டேன். உங்களால் முடிந்தால் அந்த நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.